நோய் வந்த பிறகு தான் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் வருவாங்க. முட்டி வலிக்குதுப்பா என்ன பண்ணுறது, மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது. உடற்பயிற்சியில் வந்து டெஃபினட்டாக வந்து ப்ரிவென்ஷன் வரத்துக்கு முன்னாடியே காத்துக்கணுன்றது பெட்டர் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் திங். இங்கே பண்ணுற ஒவ்வொரு உடற்பயிற்சியும் வெரி பேசிக்ஸ், எல்லாருமே பண்ண முடியும் அப்படின்றதுக்கு. என்னதான் நம்ம ஃபிசியோதெரபி படித்து முடிச்சு வந்தாலும் ஒரு சில எக்ஸசைஸ் வந்து நாங்களாக படித்து ஓகே இந்த ஸ்டெப் இந்த பாயிண்ட் இங்கே தான் வைக்கணும், இந்த கால் இங்கே தான் வைக்கணும், இந்த கால் இங்கேருந்து வச்சா தான் அதோட மசில் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு லேர்னிங்கோட தான் நாங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். குரு வந்து இவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்றப்போ அதை லேர்ன் பண்ணுறது வந்து சிஸ்டமேட்டிக்காக அதுவும் ப்ராப்பராக கைட் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மசாஜ்ன்ற ஒரு டாபிக் வச்சது வந்து டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து ஐடென்டிஃபை, எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்குலாம் வரப்போ லேடிஸ்க்குலாம் வரப்போ பிரஸ்ட் கேன்சர், அதுதான் எங்களோட பேசிக்ஸ் எக்ஸசைஸ். பிரஸ்ட் கேன்சர்லாம் வந்துட்டாங்கன்னா மசாஜ் பண்ணுறதுக்கு இப்படி தான் ப்ராசஸே இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போவே இதிலே வந்து அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ அது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருந்தது.